அண்டு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். அண்டு காமிக்கிற அந்த ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ப்ரூஃபு, அதனால் ஆர்டிஐ பெட்டிஷன் ப்ரூஃபுமே இருக்கும், யூஜிசியோட பப்ளிக் நோட்டீஸ் பெட்டிஷனுமே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக வந்து படிக்க முடியாதனால அங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் ஈக்குவலண்ட் கோர்ஸாக எடுத்து படிப்பாங்க. அப்படி படித்து இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் ரிலேட்டடாக உள்ள ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி வந்து டிஸ்பேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு. அப்படி பார்க்கும்போது 2015 2022 வரை பார்த்தீங்கன்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி அண்டு கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரெகக்னிஷன் அப்படின்றது யூஜிசி தரவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த 7 or 8 இயர்ஸ், ஆமாம் 2015 to 2023 பார்த்தீங்கன்னா அப்போ கண்டக்ட் பண்ண முடியாது. யூஜிசி ரெகக்னிஷன் இல்லாத டைமில் வந்து கோர்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி அதை ஈக்குவலன்ஸ் கோர்ஸாக கேரளாவில் உள்ள காலிக்கட் யூனிவர்சிட்டிலாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் காலிக்கட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து தர்றாங்க. சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி அண்டு கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி அவங்க அங்கே படிச்சிருக்காங்க, ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் தரலாம் சொல்லி ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து டிஸ்பேஸ் பண்ணுறாங்க நம்ம காலிக்கட் யூனிவர்சிட்டி. அப்படி பண்ணுறது யூஜிசியோட நாம்ஸ் படி இல்லீகல். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேரை கன்சிடர் பண்ணி தர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அப்போ இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன பாவம் பண்ணாங்க அதை நம்ம தெரிஞ்சாகணும் இல்லையா? ஆமாம், அதே சமயத்தில் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே காலிக்கட் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போட்டு ஈக்குவலன்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்தாங்க. பட் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும்ல, பட் அவங்களுக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் பெரியாருக்கும் பாரதியாருக்கும் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது தர்றாங்க, பட் அண்ணாமலைக்கு வந்து தர மாட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிக்கலாக ஒரு விஷயமான போயிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இப்போ இல்லீகலாக இந்த 2 யூனிவர்சிட்டிக்கு இப்போ பண்ணுறாங்க, பட் அண்ணாமலையில் படித்தவங்க மட்டும் ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம் நம்முடைய சேனல் மூலமாக. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி வைங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் அப்படின்றது கிரியேட் ஆகட்டும். எல்லாம் நல்லதே தெரியுதான்னு நம்ம இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.